ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே அரக்கோணம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான அப்சியா நஸ்ரீனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருள். வணக்கம் அருளரசன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. திமிரி அருகே அரக்கோணம் நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சியின் இஸ்லாமிய பெண் வேட்பாளருக்கு அப்சியா நஸ்ரீனுக்கு இந்து பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் தமிழகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இஸ்லாமிய பெண் அப்சியா நஸ்ரீன் போட்டியிடுகிறார். இவர் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமிரி, பதராமி, கனினூர், நம்பரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இஸ்லாமிய பெண் வேட்பாளரான அப்சியா நஸ்ரீனுக்கு அங்குள்ள கிராமத்து இந்து பெண்கள் தீப ஆரத்தி எடுத்து உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து எடப்பாளையம் கிராமத்துக்கு நடைப்பயணமாக வீதிகளில் வசிக்கும் கிராம பகுதிகளை சந்தித்து வேட்பாளர் நஸ்ரியா வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து திமிரி பேருந்து நிலையத்தில் அவர் பேசுகையில், சுற்றுச்சூழல் பெருமளவில் மாசடைந்து உள்ளது. அதிமுக, திமுக என இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் சாப்பாடு உணவிலும் கூட சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளது. இதை எந்த கட்சியினரும் இதுவரை சரி செய்யவில்லை. அதிமுக மற்றும் திமுக தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே அரசு மருத்துவமனைக்கு செல்கின்றனர். ஆனால் அரசியல்வாதிகள் உயர்தர மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்றனர். அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூட்டத்தில் பேசினார். மேலும் தரமான கல்வி இலவசம் என சொல்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகள் அனைத்தும் சுடுகாடு போலவும் காணப்படுகின்றன. குறிப்பாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் கடுமையான மரண தண்டனை தருவோம், அதே போல் ஊழலில்லாத ஆட்சியை தருவோம் என அதிரடியாக தெரிவித்தார். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் அதிமுக, திமுக மாறி மாறி நீங்கள் வாய்ப்பு அளித்துள்ளீர்கள். ஆகையால் தாங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பளித்தால் பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் தரமான ஆட்சியை தருவோம் என இந்த கூட்டத்தின் வாயிலாக வேட்பாளர் அப்சியா நஸ்ரீன் கூறினார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.